ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீஸ் கேரியல் மாற்றுறது எப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி கேரியல் எதுவும் போயிருந்ததா நீங்களே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி தான் உங்களுக்கான பார்க்கறதுக்காண்டி தான் ஒரு வீடியோ. இந்த பீஸ் கேரியலால் உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்தால் நீங்களே மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான். இந்த பீஸ் கேரியல் மாட்டுறதுக்கு எங்கள் மாமா தான் வந்திருந்தாங்க. எனக்கு எப்படிலாம் மாட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அதை பற்றி கவனிச்சிட்டு இருந்தேன். அதை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறதுக்காண்டி தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம எலக்ட்ரீஷியனை கூடதுக்கெலாம் டயம் இருக்காது. அப்படியே கூப்பிட்டாலும் அவங்க வர்றதுக்கு டயம் இருக்காது. அதனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த யூடியூப்பில் பார்த்து எப்படி மாட்டலாங்கிறத கற்றுக்கிங்க. நான் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனில் பீஸ் கேரியல் மாட்டுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துக்கிங்க. எதுவும் டவுட்டுனாலும் நம்மகிட்ட கேட்காதீங்க, உங்களுடைய எலக்ட்ரீஷியன்கிட்ட கேட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் எலக்ட்ரீஷியன் போயிட்டு வேலையை விட்டுலாம் வந்திருக்கீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் 1-2 நேரம் எலக்ட்ரீஷியனுக்கு போயிருந்தேன். நம்ம மண்டையில் லைனை கொடுக்குறது நம்மளுக்கு தெரியலை. அதனால் அந்த வேலையை விட்டுட்டே வெளியே வந்துட்டேங்க. இருந்தாலும் நம்ம எலக்ட்ரீஷியன் வேலையில் சின்ன சின்ன ஒர்க்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பப்போ வீடியோ வரும் தெரியாது. எப்பப்போ இந்த மாதிரி வீடியோ கிடச்சிதோ அப்பப்போலாம் உங்களுக்கு போட்டு விடுதேன். நன்றி, வணக்கம். ஃபுல்லாக வீடியோ பார்த்து எப்படி மாட்டுதாங்க பார்த்துக்குங்க. களைஞ்சிட்டுண்ணா இப்போ போர்டில் ஏற்றுதாண்ணா. அப்போ அதிலே ஏற்றி விட்ருங்கம்மா. காய்ஸ் மோட்ரு எடுத்துட்டு காய்ஸ் வேலை சக்ஸஸ் ஆகிட்டு